ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவ புதுமை. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும், அது நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கர்மா. நமக்கு நம்மளுடைய கர்மா அது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தை பரவலாக எல்லாருமே பேசுகிறாங்க. கர்மா கர்மான்னுட்டு. அந்த கர்மானா என்ன அப்படின்றது நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோங்களா? அது எதுக்காக அந்த வார்த்தை நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் எது நடந்தாலுமே நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் பொதுவாகவே கர்மா அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களும், நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த சொற்களும் தாங்க கர்மா. நம்ம நல்லது நினைச்சா நல்ல கர்மா. நம்ம எண்ணங்கள் தீயதாக இருந்தால் அது தீய கர்மா. இதை ஒரு சின்ன கதையின் மூலமாக நான் விளக்குறேன் பாருங்க. ஒரு அரசன் இருந்தாருங்களாம். அவர் ஊர்வலம், நகர ஊர்வலம் செய்வாங்க இல்லையா அந்த காலத்தில் அரசர்கள்லாம், அந்த மாதிரி மந்திரியோட நகர் ஊர்வலம் வந்துட்டு இருந்தாராம். அப்படி வரும்போது ஒரு கடை தெரு வழியாக வந்துட்டு இருந்தாராம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையை மட்டும் பார்த்து மந்திரி கிட்ட சொன்னாராம், நாளைக்கு இந்த மனுஷனை நம்ம தூக்கில் போடணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். மந்திரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். எதுக்கு மன்னர் இந்த மனுஷனை தூக்கில் போடணும்னு சொல்றாரு அப்படின்னு வழியெல்லாம் யோசிச்சே வந்தாராம். அப்போ மன்னர் அரண்மனையில் போய் சேர்ந்த பிறகு மந்திரி குழப்பத்தோட இருக்கிறத பார்த்து, என்னப்பா குழப்பமா இருக்கிற அப்படின்னு கேட்கிறாராம் மன்னர். அதுக்கு மந்திரி சொன்னாராம், அரசே, நீங்க வரும்போது அந்த ஒரு கடையில இருக்கிற மனுஷனை மட்டும் பார்த்து நாளைக்கு தூக்கிலிடணும்னு சொன்னீங்க இல்லையா, அது எதுக்குன்னு எனக்கு தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு நேரம் வரும்போது உனக்கு புரியும் அப்படின்னு மன்னர் சொல்லி விட்டுட்டாருங்களாம். அப்போ அதே குழப்பத்தோட தான் அந்த மந்திரி வீடு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது அந்த வர வழியில அந்த கடை பார்த்தாருங்க. அந்த கடை உள்ள போய் பார்க்குறாரு, வெறும் சந்தன கட்டைகள் தான் அடிக்கப்பட்டிருக்கு, வேற எந்த பொருளும் இல்லை. அதாவது சந்தன கட்டைகள் விற்கும் கடை அது. அப்போ அந்த கடை உள்ள போயிட்டு ஒரு சாதாரண மனுஷர் போல பேசுறாங்களாம். மந்திரின்னு தன்னை காட்டிக்கல, சாதாரண மனுஷர் போல அந்த கடை உரிமையாளர்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னப்பா வெறும் சந்தன கட்டை மட்டும் தான் வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருங்களாம். அதுக்கு அவர், ஆமாங்க, என்னுடைய சந்தன கட்டையெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த சந்தன கட்டைகள். அதை மக்கள் வராங்க, பார்க்குறாங்க, முகர்ந்து பார்க்குறாங்க, நல்ல வாசமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வாங்குறது இல்லைங்க. தினமும் எனக்கு நஷ்டத்தில் தான் போயின்னு இருக்கு இந்த கடை. அதனால் எனக்கு வருமானமே இல்லை இந்த கடையில் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கடை உரிமையாளர் சிரிச்சாராம், தனக்குத்தானே சிரிச்சாராம். அப்போ மந்திரி கேட்டாராம், எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ அப்படின்னு கேட்டாராம். கடை உரிமையாளர் சொன்னாராம், காலையில் அரசர் இந்த பக்கம் போனார், அப்போது அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதாவது இவர் இறந்துட்டாக்கா என்னுடைய கடைக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு மந்திரி சொன்னாராம், எப்படி சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாராம். இல்லை, அவர் அரசர் இறந்துட்டாருன்னா அவரை எரிக்கிறதுக்கு சந்தனக்கட்டை கேட்பாங்க இல்லையா, அப்போ என் கடையில் இருக்கிற சந்தனக்கட்டையெல்லாம் நான் கொடுப்பேன், நல்ல விலைக்கு போகும், அப்போ எனக்கு நல்ல வருமானம் வரும், அதை நினச்சி நான் சிரித்தேன், அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லும்போது மந்திரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததும். என்ன ஒரு எண்ணம், இந்த ஆளுக்கு ஒரு கெடுதலான எண்ணம் இருக்குது, இதனால தான் நம்ம அரசர் இந்த கெடுதலான எண்ணம் இந்த ஆள் மனசில் எழுந்ததால தான் இந்த வழி போகும்போது அதனுடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுடைய அரசனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவருக்கு தோணுச்சுங்களாம். அதனால தான் அவருக்கு அந்த எண்ணம் இந்த கடை உரிமையாளரை நாளை தூக்கிலிடணும்னு சொன்னார் இல்லையா, அதனுடைய அர்த்தம் அப்போதான் மந்திரிக்கு நல்லா புரிஞ்சுதுங்களாம். இந்த மந்திரி ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர், ரொம்ப நல்லவர். அதனால இதை எப்படியாவது நம்ம சரிப்படுத்தணும், இந்த மனிதனுடைய எண்ணங்களையும் அரசனுடைய எதிர்மறை ஆற்றலையும் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை உரிமையாளர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு கொஞ்சம் சந்தனக்கட்டை கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு நேராக அரண்மனைக்கு போறாருங்களாம். அரண்மனைக்கு போயிட்டு அரசரை பார்த்து, அரசே, காலையில நீங்க ஒரு தெரு வழியா நீங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு சந்தனக்கட்டை இருந்த கடையை பார்த்து அந்த உரிமையாளரை நம்ம நாளை தூக்கிலிடணும்னு சொன்னீங்க இல்லையா, அவர் தான் இந்த சந்தனக்கட்டையை உங்களுக்கு பரிசா கொடுத்தாரு அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்றாருங்களாம். அதை கேட்ட அரசர் ரொம்ப ஆச்சரியம் அடைந்து சந்தோஷம் அடைஞ்சு அந்த உரிமையாளருக்கு நான் கொடுக்குற பொற்காசை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாருங்களாம். அதே மாதிரி சில பொற்காசுகளை மந்திரி கிட்ட கொடுத்தாருங்களாம். மந்திரியும் அந்த பொற்காசுகளை அந்த அரசர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த கடை உரிமையாளர்கிட்ட கொண்டு போய் இது அரசர் உனக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாருங்களாம். அதை கேட்டு அந்த கடை உரிமையாளர் ரொம்ப வேதனை அடைஞ்சாருங்களாம். ஐயோ, அவ்வளோ நல்ல மனிதன், நல்ல அரசனை போய் நம்ம அவர் இறந்தாதான் எனக்கு லாபம் அப்படின்னு நான் நினைச்சேனே, அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நினைச்சாருங்களாம்.
அப்போ மன்னரும் அவருடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டாரு. இங்க வந்து அந்த கடை உரிமையாளரும் தான் நினைச்சது தப்பு அப்படின்ற தன்னுடைய எண்ணம் மிகவும் தப்பு அப்படின்னு நினைச்சு வருந்தினார் இல்லைங்களா? இது ஒரு சின்ன கதை தாங்க. இந்த கதையின் மூலமா நாம என்ன கத்துக்கிட்டோம்? அதாவது கர்மானா என்னன்றது இந்த கதையின் மூலமா நம்ம சுலபமா கத்துக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கடை உரிமையாளர் வந்து தன்னுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் ஏற்பட்டதால தான் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து அந்த அரசனுக்கு சேர்ந்து இந்த கடை உரிமையாளரை நாம நாளைக்கு தூக்கிலிடணும்னு சொன்னாங்க. அந்த கடை உரிமையாளரோட தாட் வந்து நெகட்டிவ் தாட். அது நாம என்ன நினைக்கிறோமோ, கர்மாங்கிறது என்னங்க, நாம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வேறு யார் மூலமாகவும் திரும்பி வரும். நம்மளுடைய சொற்களோ நம்மளுடைய எண்ணங்களோ நன்றாக இருந்தால் அது அந்த நன்மையே நமக்கு திரும்பி வருங்க. எப்படியாவது வரும். நம்மளுடைய எண்ணங்கள் தீமையானதோ சொற்களும் தீமையானதாக இருந்தாக்கா தீமை தாங்க நமக்கு திரும்பி வரும். அது எப்படி வரும்? எப்படியாவது வரும், யார் மூலமாவது திரும்பி வரும். இதுதாங்க நம்ம இந்த கதையில கத்துக்கிட்டது. கர்மான்றது வெளியில இருந்து வரதில்லை, நம்ம கிட்டே இருக்குது. நம்ம சொல்லும் சொற்களும் நாம எண்ணும் எண்ணங்கள் தாங்க கர்மா. அதனாலதான் நம்ம எப்பவுமே நல்லது சொல்லணும், நல்லதே நினைக்கணும். நல்லதே நினைச்சா நல்லதே திரும்பி வரும். எப்படியாவது யார் மூலமாவது திரும்பி வரும். நாம தீமையான சொற்களை பயன்படுத்தி தீமையான எண்ணங்கள் நம்ம நினைச்சோம்னா நமக்கு திரும்பி வர்றது தீமையா தான் வரும். தீமைகள் தான் நமக்கு திரும்பி வரும், யார் மூலமாவது திரும்பி வரும். இதுதாங்க ரொம்ப சிம்பிள். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்மளுடைய சொற்களும் நம்மளுடைய எண்ணங்களும் தாங்க கர்மா. நல்ல சொற்களை யூஸ் பண்ணி நல்ல எண்ணங்கள் நமக்கு இருந்தோம்னா கண்டிப்பா நன்மை தான் நமக்கு திரும்பி வரும். அதுதான் நம்மளுடைய நல்ல கர்மா. கெட்ட சொற்கள், கடுமையான சொற்களை பயன்படுத்தி தீய எண்ணங்கள் நமக்கு வந்ததுன்னா நமக்கு திரும்பி வர்றதும் தீமையானதாக இருக்கும். இதுதாங்க நம்மளுக்கு தீமையான கர்மா நமக்கு திரும்பி வரும். இவ்வளவுதாங்க. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.